ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெறும் 3 பொருட்களை வச்சு செய்யக்கூடிய மிகவும் சுவையான பால்கோவா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். பால்கோவா தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுக்கணும். அப்போ தான் குயிக்காக பால்கோவா ரெடி ஆகும். கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்தால் நேரமும் அதிகமாக செலவிடும், அதே நேரம் கேஸும் அதிகமாக தேவை. நான் இன்றைக்கி பால்கோவா செய்கிறதுக்கு தண்ணி கலக்காத 1 லிட்டர் கெட்டியான பால் எடுத்திருக்கிறேன். பால் கொதித்து வரும்போது அடுப்பை மிதமான சூட்டில் வைக்கணும். பால் சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடுன்றதால அடிப்பிடிக்க விடாமல் இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கொண்டே இருக்கணும். பால் ஆட வரும்போது அதை இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் பால்கோவா நல்லா சுவையாக நல்லா வரும். அதே மாதிரி பாத்திரத்தின் ஓரங்களில் தங்குற பால் ஆடையும் எடுத்து விட்டு கலந்து கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிட்டுது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது, பார்க்கவே தெரியுது. இப்போவும் சுற்றி இருக்கிற பால் ஆடைகளை எடுத்து உள்ள விட்டு கலந்து விட்டு கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிட்டுது. பால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போவும் ஓரங்களில் இருக்கிற பால் ஆடைகளை எடுத்து விட்டு கலந்து விட்டு கொண்டே இருக்கணும். அப்போ தான் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஆயிட்டுது. பால் நல்லாவே கெட்டியாயிட்டுது, பார்க்க நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சீனி சேர்த்தா சரியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுது. பால் நல்லாவே கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 போல் ஏலக்காய் விதைகளை வாசனைக்காக நான் தூளாக்கி போட்டு சேர்த்துருக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் போல் சுகர் எடுத்திருக்கிறேன். இது போதுமான அளவு. இன்னும் வேணுமெண்டா கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் இதை விட அதிகமான கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். சுகர் சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணி ஆகிரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி ஆகிரும்.
இதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். நான் இன்றைக்கு சேர்க்கையில் தேவையானவங்க சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான், சுவையான பால்கோவா தயாராகியாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சமாக கடைசியில் டெக்கரேஷனுக்காக வீட்டில் இருந்த பிஸ்தாவை சேர்த்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.